கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. ஆ சரி கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. ரிபமமா பனினி சாரிகமா. என்ன அழகா பாடுதே. நானே எவ்வளவு அழகா பாடுதே. பேசாம அந்த பத்திரலிக்கு பதிலாக நானே சூப்பர் சிங்கர் போயிருக்கலாம். அவளாவது பரிசை தட்டி விட்டா நம்ம ஜெயிச்சிட்டாவது வந்திருப்போம். ஒரு நல்ல பெரிய பங்களா வீடாவது கிடைச்சிருக்கும். யாரு எங்க வீட்டுக்குள்ள வந்து போன் பேசியது? ஏமா இந்த பொம்பளை இதுக்கு இங்க வந்து இது ஆடி தள்ளிருவாள? ஏமாக்கா இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா எங்க வீட்டுக்கு வந்து இருந்துகிட்டு? ஆத்தாடி அடுத்து என்னத்த இந்த பொம்பளை கொண்டு வர போகுன்னு தெரியல. பத்திராடி இல்லையா பிரியாணி போடுகலாம் போனா இவள என் மக்கா லட்சுமி. என்னத்த சொல்லுத? எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்க மக்கா? ஏத்து பேச முடியாது, அடிச்சு கிடிச்சு போட்டுருவாள. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் அவ வெளியே போயிருக்கா? புழு கிராஸா? புழுகிடலாம் நாங்க அடிச்சு கொள்ள மாட்டோம். இது சம்மந்தம் இல்லாம என்னத்து எங்க வீட்டுல புழுலாம் கிடையாது. நாங்க சபினா பொடி அந்த பொடி இந்த பொடி பிளிச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டு இருக்கோம். புழுகளை வளர்ப்பெல்லாம் எங்க கிட்ட கிடையாது. நாங்க அதை அடிச்சு கொல்லவும் மாட்டோம். இங்க பாருமக்கா, நீ சம்மந்தம் இல்லாம பேசாத. ஒரு மாட்டை வச்சு அவ எங்க கொடுமைப்படுத்துக்கா. 20 லிட்டர் பால் கறந்தது 2-3 மாட்டை வச்சு கறந்துருக்கா. சம்மந்தம் இல்லாம நீ இது பண்ணிட்டு இருக்க. வெளியே போமா இல்ல நீ? ஆம்பளையாம் நம்ம பாவம் பார்த்து பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ ரொம்ப வந்துகிட்டு இருக்க. இந்த பொம்பளை என்ன சொல்லுது? போன போட்டு கேப்ப இவள்கிட்ட. இவ என்ன இவ்வளவு தீவிரமா இருக்கா? என்னையும் சேர்த்து அடைச்சு போட்டுருவாளோ? பாதத்திட்ட ஒண்ணு சொன்ன கேட்கல. அலோ எடி சீமையை வித்தவளை எங்கிட்ட கிடக்க. எடி வந்து லட்சுமி வந்து புழு கிராசு மொர கிராசுங்க. என்ன இளவன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வா. என்னத்த ஒய் சொல்லுது எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க கிடக்காரு? ஒரு அரை பானைக்கு சோறு மீதி இருக்கு பிரியாணி. உங்க ஃப்ரெண்ட் மரவளுக்கு யாருக்காவது வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா வேற ஆளுகளுக்கு கொண்டு கொடுப்பேன். நான் சமைக்கிற கூட பணம் கொடுத்தாங்க பண்ணிருக்கேன். எனக்கு கொண்டு டானு கொண்டமலாடி நிறைய இருக்காச்சு. இருங்க, இவர் என்னத்தையே சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? புழுரானே? என்னது புழு ரசனா? எனக்கு ஒரு இதுவும் தெரியாது. நீ தெளிவா சொல்லும். புழு ரசனா மோர புழு ரசனா மஞ்சள் ரசனா நீல ரசனான்னு எனக்கு கலர் வச்சு பாடமா எடுத்துட்டு இருக்கேன். ஏட்டி புழு கிராஸ்னா டீ என்னத்தையும் நீ மாடை போட்டு துன்புறுத்துக. இது பண்ணுங்க இது பண்ணுங்க. 20 லிட்டர் மாடு ஒரே மாட்டுல இருந்து கறந்து ஐயோ 20 லிட்டர் பால் டீ ஒரே மாட்டுல இருந்து கறந்து நீ கொடுமைப்படுத்துக்கன்னு இந்த லட்சுமி எவனுக்கோ போன் போட்டு வர சொல்லிட்டு இருக்கா. சேலு கீழுன்னு சொல்லி என்ன இலவ செஞ்சு வச்சிருக்க? நீ வந்து வீட்டுக்கு வாட்டி. என்னது ஒய் சொல்லுதாரு? நானே இப்பதான் பிசினஸ்ல ஓகோன்னு வரலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இப்படி என்னத்த ஒய் சொல்லுதாரு? ஐயோ இந்த லட்சுமி ஒரு சைஸா என்ன பார்த்துட்டு போனா. அப்பமே எனக்கு சந்தேகமா இருந்து நீர் நான் இப்ப வாரேன். இல்ல 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 நீர் இங்க வாரும். வீட்டை அடைச்சு போட்டு நீர் இங்க வாரணும். வேற ஏதாவது யோசிச்சு வச்சுக்க. இங்க எனக்கு இந்த மரத்தடி இருக்க புளிய மரத்தடி அதுக்கிட்ட வரும். என்னதுக்கா? புளிய மரத்து அடியிலே புஷ்பல்ல தம் அடியிலே ஏக்க அந்த பாட்டு தெரியுமா? வேடி வாலி இருட்டி அவன் மாப்பிளை மட்டும் சண்டை போட்டுட்டு கிடக்காள. யாமுட்டி என்ன சொல்லுங்க? யாசிட்டு கிடக்கானோ? யாச்சி இந்த லட்சுமி ஒரு சைஸா நம்மள பார்த்துட்டு போனா பத்தியில ஏதோ
அட சிறுக்கு மவா சீமையை விற்றவா அடுப்புல வைக்க ஒடிச்சு வைக்கணும் பட்டி பியாதியில எதுவும் மாப்பிள்ளை எங்க இருக்கா அந்த சிறுக்கு மவா எங்க கிடக்கா அவனுங்களை வர சொன்னி ஏட்டி நான் என்னவோ யாரோ இல்லாட்டி நினைச்சு ஏட்டி என்னைய பிடிச்சி அரைச்சி போட்டுருவாங்களோ முதல்ல சொன்ன 20 லிட்டர் பால் ஒரு மாட்டுல இருந்து கலந்தாங்க சொன்னா கேக்குறியா இன்னொரு 7 டப்பா வாங்கி நட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் அங்க பார்த்தோம்னா என்ன ஆகணுமே தெரியல ஆச்சி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஆச்சி இவர் எனக்கு இப்ப பாத்தீங்க இருக்காரு வாங்க தத்தப்பா என்ன விஷயம் எப்பா இது தத்தப்பா எப்படி இருக்குதியா சித்தி எப்படி இருக்காவ என்ன தட்டி சொல்லுங்க இவன் யாமட்டி சம்மந்தமே இல்லாத யாருக்காந்து தாத்தா தீத்துன்னு பாட எடுத்துருக்காங்க தத்தப்பா நாங்க வாரோன்னு சொன்னோம்ல தத்தப்பா காலையில 10 மணிக்கா சரி வந்துருந்தோம் வண்டி எங்க நிற்கும் நம்ம அங்க மரத்துக்கிட்ட ஆலமரத்துக்கிட்ட விட சொல்லுங்க அங்கனதான் கொஞ்சம் இடம் விசாலமா இருக்கும் எவெல்லாம் வருவாளே எல்லாவளையும் அடைச்சி போட்டு கூட்டிட்டு வரேன் சரியா என்னட்டி இந்த வள்ளி அழகு போல புரிஞ்சு பேசுக எனக்கு ஒரு இளவும் புரியலையாட்டி ஆமாச்சி ஐயோ யாச்சி அந்த புழு ரசனால ஆள் வருவன்னு சொன்னாலாச்சி அது வேற பயமர்க்கு வர கொஞ்சம் விரட்டி விடுங்களே நம்ம அங்கன போய் பாப்போம் சரியில்ல நாங்க நாளைக்கு வந்துருவோம் இப்ப போட்டு மேல எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்னதாச்சி சொல்லுதாரு இவரை போ சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு சரி தத்தப்பா சோறு பொங்கிது இருக்கேல அளவு பார்த்து கண்டிப்பா வந்துருதோம் ஒரு சின்ன வேலையை அங்கன போறோம் நீங்க போங்க நாங்க வாரோம் காட்சியையும் தள்ளியையும் தருவானா செலவு இளவு ஏடிவன் கூட சேர்ந்து எனக்கு இளவு செலவுன்னு வருவிட்டி ஏடிவன் என்ன இளவட்டி பேசிட்டு சொல்லையா சரி வாயில அறுப்பு வருது சரி வாங்க போவோம் ஏடி ஏ பத்திராளி ஏடி இவள ஏண்டி வந்துட்டேல அவ என்ன சொன்னா வீட்டுக்கு யாரும் இப்ப வரல பாதவத்தி நம்ம என்ன செஞ்சாலே இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கா பேசாம இவள கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்கமுங்க என்னத்த பிசினஸ் ஏடி ஏமாத்து பிசினஸ் பண்ணனா இப்படிதான் ஒரு நாள் உள்ள போய் தொலைவா ஏடி என்னடி செய்யறதுக்கு அவ என்னையும் சேர்த்து அடைச்சு போட்டுருவேன்னு சொல்லுங்க உன்னை கெட்டுன பாவத்துக்கு நான் உள்ள இருந்து திங்கணும் மாட்டி காலிய வந்துருவாங்க இருந்துகிட்டு இழுத்து வாரிக்கிட்டு இதுக்கு டேஸ்ட் காண்டி கொஞ்சம் பாலுபொடியையும் தண்ணியையும் தத்தோம் உடனே ஏமாத்துக்கு வாழ்வளை பாரு ஏட்டி அவ கடை காட்டி பேரிச்சாலி பத்த சுண்டலி ஏட்டி நான் இருக்க மட்டும் நீ என்ன இளவுக்குட்டி பயப்படுவ யாச்சி நான் இருக்கேன் நீங்க தான் அவளை ஏத்தி விட்டுட்டு கிடக்குதிய பால் பொடியை கலந்து கொடுக்க ஒரிஜினல் பசுமல்னு எல்லாரும் வாங்கிட்டு போறா எனக்கு தெரியாது என்ன யாரும் இது பண்ணி விட்டக்கூடாது அவ வருவா என்ன ஒன்று சொன்னால புழு ராசுல இருந்த ஆளை கூப்பிடுவா ஜெயில கொண்டு அடப்பா எவளாவது மாப்பிள்ளன்னு என் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு என்ன சொல்லணும் அதுக்கப்புறம் இருக்கு உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆகணும் பயந்தியோ போனியோ என்னைய மாட்டி விடாத நீ எங்கனாலும் போய் எத்தனை வருஷம்னாலும் செயல்ல கடை இவர் என்னத்த சொல்லிட்டு போறாரு இவரை கேட்டா பாவத்துக்கு நான் என்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ எக்கா அண்ணன் மேல தப்பு கிடையாதுக்கா அவர் என்ன செய்வாரு இது லட்சுமியால வந்தது எடிப்பா என்ன செய்யலாமட்டி ஒரு மாடு இருக்கத பார்த்தா என்ன அது வேற வம்பா போயிரும் இது ஏற்கனவே ஒரு 7 டப்பா வாங்கி உள்ள ஒழிச்சு வச்சிருக்க பால் கறந்து கொடுக்கறதுக்கு அதனால என்ன செய்யலாம் சவத்து மூதி சனிய நேரங்கட்ட நேரத்துல எப்படி வந்து மாட்டிருக்கா பாரு என்ன செய்யல அடைச்சா கூட பரவாயில்லையா அழகிய தூக்கிட்டு போயிட கூடாது அழகி இங்க வேற எந்த மாடும் இல்ல சார் அவங்க மேல தப்பு இருந்தா கண்டிப்பா ஜெயில தான் அடைச்சி போட்டு இத்தனை வருஷம்னு சிறையில போடுவோம் நீங்க பேசாம இருங்க நாங்க விசாரிச்சுட்டு யாத்தாடி இவையதான் அந்த புழு ரசா அவள்கிட்ட போய் சொல்லணுமா வந்துட்டு நிக்க மாடகிட தூக்கிட்டு போயிடக்கூடாத சார் அது என்னன்னு விசாரிங்க
வேற எந்த பக்கமாவது அவியக்குள்ள மாடு நிக்கான்னு கேளுங்க. 4 பக்கம் இருக்க வீட்டுக்கிட்ட போய் விசாரிங்க. இவ உண்மையிலே இந்த பிசினஸ் பண்ணுதாவளா இல்ல எப்படி என்னன்னு எல்லாம் விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க. எடி பத்திராளி, அவைய வந்துட்டா நீ எங்கிட்ட இருக்க? பத்திராளி எடி கேக்குவா சவத்து மூதி. எடி ஒன்னால நீங்க வைத்த கடைக்கு கக்கூசு போற நிலைமையில இருக்கேன். நீ எங்க இருக்க? எடி அவங்க 2 பேரை புடிச்சிட்டு வந்திருக்கா. ஒருத்தர் போலீஸ் துணி போட்டிருக்கா. வட்டி நீ வாட்டி சீக்கிரம். கடவுளே, இனி நம்ம இங்க இருக்கிறது சரிப்படாது. பேசாம எங்கேயும் ஓடி போயிருவோம். அவளை பிடிக்க சாக்கல என்ன பிடிச்சி உள்ள அடைச்சிடக்கூடாது. குமரி வாட்டி வா வா, மாட்டு கொட்டையில அடைச்சு போட்டாலும் நீ கறி போடுவா வா. யாருமா நீங்க? என்ன சார் யாருன்னு கேட்டியா? இந்த மாடு வச்சிருக்காங்கல்ல, அவ ஓனருக்கு ஃப்ரெண்டு. நானும் அவளும் பிசினஸ் பண்ணுவோம். அப்படியா? மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்காவ? ஒரு மாடை தான் வச்சு ஊர் ஃபுல்லா வியாபாரம் நடத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். யாரு சார் நீங்க? ஏன் மாட்டு கொட்டையில வந்து நிக்கிறீங்க? நீ யாருமா? அவதான் ஓனரு. என்னம்மா சொல்லுதியா? ஏமா மொத்தம் எத்தனைமா மாடு வச்சிருக்குதியா? நீங்க ஏதோ ஏமாத்திட்டு இருக்கதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏமாத்துவோமா? எங்களை பார்த்தா என்னன்னு தெரியுது? நாங்களே சுயமா உழைச்சிட்டு இருக்கோம். 3-4 பேர் சேர்ந்து ஏமாத்துவோம்னு சொல்லி எங்க சிறுக்கிமா வந்தா 3 மாடு வச்சிருக்கோம். 3 ஒண்ணு போல வச்சிருக்கோம். அழகு, குமாரி, சிறுக்கின்னு 3 மாடு. எங்க சிறுக்கி மக வந்து சொன்னா, ஏக்கா கொஞ்சம் பசும்பால் இருந்தா பிள்ளைக்கு தருவேலாக்கா? பாருங்க சார், எங்கள்கிட்ட பசுமாட்டு பாலெல்லாம் பிள்ளைகளோட கூட கொடுக்காளுவா. இவதான் சொன்னாலோ. ஏமா சும்மா இருமா, நாங்க வேலை எத்த போயாமங்க வந்து நிற்கும். விசாரிச்சுட்டு தானே இருக்கோம், பேசாம இரு. நீ யாருமா இவ்வளவு வளர்த்தி வந்திருக்க? ஏமா இவ உண்மையிலே பார்க்கடை தான் வச்சிருக்காவளா? இப்படி பசும்பால் விற்காவளா? ஒரு மாடை வச்சு ஏமாத்துனா கேள்விப்பட்டோம். ஐயே யாரு சார் சொன்னா? நீங்க வேற யாச்சி. என் பிள்ளைக்கு இந்த அழகி மாட்டு பால் பிடிக்கல போல. நீங்க இவ குமரியில உள்ளதை எடுத்து தாங்கோ சரியா? சார் எல்லாவளும் ஊர்ல பொறாம பிடிச்சவளோ சொல்லுவாளோ, எல்லாத்தையும் நம்பாதியோ. யாச்சி சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க, என் பிள்ளை அழுதுட்டு இருக்கு. பள்ளி நல்ல பெருப்பா மனுஷி பண்ணுதா பாரு. பெருப்பா மனுஷி பண்ணுதா பாரு. அவ பெருப்பா மனுஷிய பார்த்துதான் நமக்கு அவர் நம்ம நம்புகாரட்டி. ஆமா ஆச்சி, நல்ல வேலைக்கு ஒவ்வொரு வீடு வீடா போய் 2 மாட்டை இழுத்துட்டு வந்து அழகி போலயே. ஏமா போவாங்கிட்டு கூட்டு கல்யா மோர கல்யாணம். நாங்க என்ன வேலை இல்லாம இருக்கோம். ஊர்பட்ட வேலையை வச்சுட்டு உங்க பின்னாடி தெரியாத எங்களுக்கு வேலையா? உண்மையான கம்ப்ளைண்ட் அந்த பிடிச்சி ஒன்னா அடிச்சு போட்டுருவேன். சார் வாங்க சார். சாரா எங்க? அது ஆமா, என்ன ஒருத்த ஒழிஞ்சு கிடக்காரு. பாட்டி சீமை விட்டாள. எப்பாடி என் உயிரே இப்பதான் வந்திருக்கு. அந்த சிரிக்கி எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பத்தியாச்சி. நல்ல வேலைக்கு வாங்க, மாட்டெல்லாம் கொண்டு அங்கேயும் விட்டுட்டு வந்துருவோம். ஆமாட்டி, அடுத்து அவளை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாப்பா. சொந்த கடையில் கொண்டு விட்டுட்டு வருவோம்.